அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். நம்ம லைஃப்பில் கஷ்டம் நீங்கணுமா, அதோட நமக்கு இருக்கிற தோஷம் நீங்கணுமா, அப்போ நான் சொல்கிற சூப்பர் ரெமெடி என்னது? எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், புற்றுமண். நம்ம எல்லாரும் புற்று கோயிலுக்கு போவோம், பால் முட்டெல்லாம் வைப்போம், தெரியும்ல. ஆனால் அந்த புற்றுமண் என்னென்ன விஷயத்துக்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது தெரியுமா? ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் இந்த பதிவு. புற்றுமண் நம்ம வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதை வச்சு ஒரு சில டிப்ஸ் நான் சொல்லிட்டு வரேன். வாங்க நம்ம அந்த பதிவுக்குள்ளே போகலாம். உலகத்தில் பிறந்த ஏழை முதல் கோட்டீஸ்வரர் வரை எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குங்க. யாருக்குமே கஷ்டம் இல்லாமல் லைஃப் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. யாரை வேணா கேளுங்க, அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தை மீறி அவங்க அதை வெட்டி பாதையா நடத்திட்டு போவாங்க, அவ்வளோதான் விஷயம். ஒரு சிலர் மூளையில முடங்கிடுவாங்க, ஒரு சிலர் அதை நம்ம உடை தெரிஞ்சிட்டு வெட்டி பாதையில போயிடுவாங்க, இவ்வளோதான் விஷயம். எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு. ஸோ அந்த வாழ்க்கையை, அந்த கஷ்டம் நிறைந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வெற்றிகரமான வாழ்க்கையா வாழலாம், அதற்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கடின முயற்சி செய்யணும். அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்லிட்டு வரேன் இல்லையா, இந்த பரிகாரமும் நம்ம செய்யணும். அதுவும் புற்றுமண் வச்சு தான் நம்ம இப்போ பரிகாரம் பண்ண போகிறோம். ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களுக்கும் தடைகளுக்கும் அவர்களது கர்ம வினைகள் மட்டுமே காரணம். அதாவது கிரகங்களின் நிலை. கிரகம்னா தெரியும் இல்லையா, 9 நவகிரகம். இதை தான் நான் சொல்கிறேன். இதை வச்சு தான் நம்மளுடைய தோஷங்கள், நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாமே அதுக்குண்டான பலாபலன் தீர்மானிக்கப்படுகிறது. ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் நீக்குவதற்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் குலதெய்வத்தை கும்பிடணும், இஷ்ட தெய்வம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், குலதெய்வம் கோயில் தூரம் இருக்குது அப்படின்னா அந்த கோயிலேருந்து ஒருபடி மண் எடுத்துகிட்டு வீட்டில் வச்சு பூஜை ரூமில் வச்சு நம்ம வழிபட்டாலும் நமக்கு அந்த கஷ்டம் தீர்ந்துவிடும். எந்த கஷ்டமாக வேணா இருக்கட்டும், எந்த தோஷமாக வேணா இருக்கட்டும், அந்த குலதெய்வம் மண் ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருமே வீட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த குலதெய்வ மண் எடுத்துகிட்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் எந்த கோயிலுக்கு போகிறோமோ, நம்ம இஷ்டமான கோயிலுக்கு போவோம். அந்த கோயிலுக்கு போனால் எனக்கு பரவாயில்ல, எனக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கோயில் மண்ணையும் நம்ம எடுத்துகிட்டு வீட்டில் வச்சுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. இதை தவிர்த்து புற்றுமண் நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். அது என்னென்ன மண் அப்படின்னா, மனிதர்களுடைய கால்படாத மண் தான் அந்த புற்றுமண். அதாவது கரையான் கட்டும் புற்றுமண்ணால் இருந்தாலும் பரவாயில்ல, அதோட கால்படாத மண் புற்றுமண் சொன்னேன். இதில் என்னென்னா 3 வகை இருக்குங்க. ஒன்று கரையான் கட்டிய புற்றில் பாம்பு குடியிருக்கிற புற்றுமண். நெக்ஸ்ட்டு புற்றுமண். அப்புறம் அதாவது புற்று மட்டுமே இருக்கும், பாம்பு இருக்காது, கரையான் இருக்கும் அதில், அந்த மாதிரி மண். மூணாவது கரையான் இந்த மரத்தில் கட்டியிருக்கோம், பார்த்துருக்கீங்களா? மண் அப்படியே பதிஞ்சிருக்கும் அந்த மரத்துலலாம். அந்த மாதிரி மரத்தில் கட்டும் புற்றுமண். இந்த 3 மண்ணுமே கிடைத்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கு பயங்கர அதிர்ஷ்டம் சொல்கிறத விட பேர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அந்த மண் நமக்கு கிடைச்சதெல்லாம் 3த்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு மண் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் ஓகே. எது கிடைக்குதோ விட்டுடாதீங்க. அங்கேருந்து கண்டிப்பாக ஒரு பிடி மண்ணை தூக்கிட்டு வந்துடுங்க. அதுவும் அந்த புத்துல மேலே இருக்கிற மண் எடுக்காதீங்க, அதோட அடியில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த புத்தோட அடி பக்கத்தில் அந்த மண் எடுங்க. அதுவும் வடக்கு பக்கமாக போகிற மண் எடுத்துகிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. திங்கக்கிழமையில எடுங்க, அதுவும் மனுஷ நட்சத்திரம் வர நாளாக பார்த்து எடுங்க. அப்படி இல்லை திங்கக்கிழமை அந்த மாதிரி நாளில் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு செவ்வாய்க்கிழமையில இப்போ நான் சொல்லிட்டு வரேன் ஒரு டிப்ஸாக. அது குளியல், நான் சொல்கிறது குளியல். அந்த புத்து மண்ணில் நம்ம குளிக்கணுங்க. குளித்தோம்னா நமக்கு எப்படிப்பட்ட நோய், ஸ்கின் டிசீஸ், அந்த தோல் சம்மந்தப்பட்ட நோய் இருந்தாலும் விலகிடும். அதோட மெயின் நம்மளுடைய கர்மா, அந்த புத்து மண்ணை நம்ம குளிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய கர்மா தோஷம் எல்லாமே படிப்படியாக குறையுங்க. நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், எல்லாமே தீந்துடுங்க. அந்த பவர், அதை தீர்த்து வைக்கக்கூடிய அந்த பவர் அந்த புற்று மண்ணுக்கு இருக்குங்க. அதே மாதிரி இப்போ நம்ம குளிக்கணும்னு வச்சுக்கோங்களேன்,
அதுக்கு முன்னாடி இதை சொல்கிறேன். மண்ணை நம்ம எந்த டைமில் எடுக்கணும் அப்படின்னா, உச்சி வேளையில் எடுக்கக்கூடாதுங்க. அதாவது நண்பகல் 12 மணிலேருந்து 1 மணி வரையும் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் நம்ம எப்போவுமே அந்த புத்து மண்ணை எடுக்கக்கூடாது. ஒன்று காலையில் எடுக்கலாம், இல்லை மாலையில் எடுக்கலாம். இந்த மண்ணை இப்போ வந்து நம்ம திங்கக்கிழமை எடுத்துகிட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய்க்கிழமை நம்ம குளிக்கணும். எப்படி? தலை குளிக்கணும். நம்மளுடைய கர்மா போகணும், நம்மளுடைய பிரச்சனை போகணும் அப்படின்னா இந்த மண்ணை நம்ம தலையில் தேய்ச்சி குளிக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த தலையில் தேய்ச்சி குளிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்? ஷாம்பு போடக்கூடாது, சோப்பு போடக்கூடாது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எப்படின்னா, நீங்கள் அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா, நல்லா காய வச்சு ஜலிச்சுக்கோங்க. நைஸாக வந்துடும். உங்களுக்கு தேவை 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், இல்லை 1 கைப்பிடியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு தண்ணி இருந்தால் கொஞ்சம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு நிறைய மண் கிடைச்சாலும் சந்தோஷம், உடம்பு ஃபுல்லாக பூசிக்கோங்க, தப்பே இல்லை, மொத்தமே விலகுங்க. அப்படி இல்லை, எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் தான் மண் கிடைச்சதுன்னா ஓகே, 1 ஸ்பூன் கிடைச்சா கூட போதும். அதை எடுத்து இப்போ திங்கக்கிழமை கொண்டு வந்து வீட்டில் வச்சுருங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் குளிச்சுருங்க. அந்த புத்து மண்ணை வச்சு குளிச்சுருங்க. அதை வச்சுட்டு பிறகு நீங்கள் தலைக்கு ஷாம்புவோ சோப்போ எதுவுமே போடக்கூடாது. அப்படியே புத்து மண்ணை தேய்ச்சி குளிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்துடணும். வந்துட்டு உங்கள் சாமி ரூமில் விளக்கேற்றிட்டு உங்கள் குலதெய்வத்தை கும்பிடணும். இந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு ஓகே. இந்த மாதிரி எத்தனை வாரம் செய்யணும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 3 வாரம் செய்யணும். அதாவது திங்கக்கிழமை எடுத்தாந்து வச்சுக்கணும், செவ்வாய்க்கிழமை குளிச்சிடணும். அதே மாதிரி அடுத்து வாரம் வரும் இல்லையா, அப்போது திங்கக்கிழமை எடுத்தாந்து வச்சுக்கணும், செவ்வாய்க்கிழமை குளிச்சிடணும். மென்சஸ் டைமில் குளிக்கக்கூடாது. இந்த மாதிரி 3 வாரம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். யார் வேணால் குளிக்கலாங்க. ஆண் பெண் சின்னவங்க பெரியவங்க அப்படிலாம் பாகுபாடே கிடையாது. யார் வேணால் குளிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு கூட குளிப்பாட்டலாம், தப்பே கிடையாது. புற்று மண்ணுக்கு அவ்வளவு விசேஷம். அதிசக்தி வாய்ந்த மண் அது. அதோட அந்த மண் இருக்கு இல்லையா, இப்போ 3 வாரம் குளிச்சங்க, எனக்கு வந்து எனக்கு இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தொடர்ந்து இப்போ திங்கக்கிழமை கொண்டு வந்துட்டிங்களா, செவ்வாய்க்கிழமை குளிக்கிறீங்களா, அப்படியே கண்டினியூவாக ஒரு 11 நாளைக்கு அந்த மண் குளியல் பண்ணுங்கள். முடிஞ்சால் உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிக்கலாம், இல்லையா தலைக்கு மட்டும் வச்சு குளிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் 11 நாள் கண்டினியூவாக அந்த மண் குளியல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோ, புற்றுமண், உங்களுக்கு எப்படிப்பட்ட தோஷம் கர்மா அந்த கஷ்டம் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் அந்த அந்த பிரச்சனைக்கு எண்டு கார்டு போட்டுடலாம். அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு டிப்ஸு. 2வது, இந்த புத்து மண் இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணுங்கள், ஒரு மஞ்சள் தடவிய துணியில், வெள்ளை இருக்கு இல்லையா, வெள்ளை துணியை மஞ்சளில் டிப் பண்ணி போட்டிங்கன்னா அது மஞ்சள் கலர் ஆகிடும். அதில் நீங்கள் இந்த புத்து மண்ணை வச்சுடுங்க. ஒரு கைப்பிடி வச்சு நிலைவாசலில் கட்டிடலாம். இந்த மாதிரி கட்டினா வீட்டில் எந்த ஒரு துர்தேவதையோ நெகட்டிவ் பவர்னு சொல்லுவோம் இல்லையா, தீய சக்தி, கண் திருஷ்டி, பொறாமை, பொச்சரிவு எதுவுமே உள்ளே வராதுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் மட்டும் குடியிருக்கும். இந்த புத்து மண் அவ்வளோ பெரிய விசேஷம். இப்போ மேல்மலையனூர் அங்காளம்மா கோயிலெலாம் இருக்காங்க இல்லையா, அங்கே இருந்தெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அந்த புத்து மண்ணெல்லாம் அவ்வளோ விசேஷம். அதே மாதிரி இப்போது நாங்கள் சென்னையில் இருக்கோம், புட்லூர், அந்த புத்து மண்ணெலாம் பயங்கர விசேஷம். அந்த மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டு எடுத்துகிட்டு வாங்க. எடுக்க விடுவாங்களான்னு தெரியல, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். சும்மா கொஞ்சம் இருந்தால் கூட போதும் அந்த புத்து மண்ணெல்லாம். அதே மாதிரி திருவேற்காடு கோயில் இருக்கு இல்லையா, பக்கத்தில் புத்து இருக்கும். அந்த புத்து மண்ணும் வந்து பயங்கர விசேஷம். அப்படி இல்லை, எங்கள் வீட்டான குட்டி குட்டி புத்து தான் இருக்குனாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. சங்கரன் கோவில் புத்து மண் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது கோயிலுக்கு போகணும்னு வச்சுங்க, திருப்பதியில் புத்து மண் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது பெரிய பெரிய கோயிலுக்கு போனால் அங்கே ஏதாவது புத்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கண்டிப்பாக ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிலவாசப்படியில் கட்டி வைங்க. இதே மாதிரி வெள்ளை துணியை டிப் பண்ணி மஞ்சள் தூளை டிப் பண்ணால் உங்களுக்கு எல்லோ கலர் ஆகிடும். அதில் தான் நீங்கள் எப்போவுமே கட்டணும். மஞ்சள் துணியில் கட்டக்கூடாது, இந்த மாதிரி மஞ்சள் துணியில் தான் கட்டணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் முடிச்ச மாதிரி கட்டி நிலவாசலில் வச்சுடுங்க. செகண்ட் வந்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சுடுங்க. வச்சு டெய்லி இதுக்கு நீங்கள் தூபதீபம் காமிக்கணும். நம்ம எப்படியும் பூஜை ரூமில் வச்சா நம்ம அப்படி தான் பண்ணுவோம் இல்லையா, இதை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், இப்போ இருக்கிற கஷ்டமும் எல்லாமே கண்டிப்பாக படிப்படியாக நீங்கள் ஆரம்பிக்குங்க. அதோட இதே மாதிரி ஒரு மூட்டை எல்லாம் குட்டி குட்டியாக கட்டிக்கோங்களேன். எடுத்துகிட்டு வந்த மண்ணில் ஒரு ஸ்பூன் கூட போட்டு கட்டிக்கோங்க. அதே மாதிரி கட்டி நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல, பணப்பெட்டி இருக்கு இல்லையா, அதில் வைக்கலாம், பர்ஸில் வைக்கலாம். இந்த மாதிரிலாம் வச்சுட்டு போனால் நமக்கு அந்த இடத்துல பணம் பெருகும்.
அங்கே நம்ம பணம் பெருகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு தடைகள் இருக்கும் இல்லையா, அந்த தடைகளெல்லாம் அடித்து அப்படியே தடைகளை நீக்குங்க. இந்த புற்றுமண் வந்து அந்த தடையெல்லாம் உடை தெரிஞ்சிடும். இப்போ நம்ம சாமி கிட்ட ஒரு வேண்டுதல் சொல்கிறோம், அப்போது அந்த வேண்டுதல் வந்து சாமி ஏற்றுக்கலன்னு சொல்கிறோம், கஷ்டப்படுறோம். நான் எவ்வளோ சாமிக்கிட்ட முறையிட்டேன், என்னோட வேண்டுதல் பலிக்கலை சொல்லுவோம் இல்லையா, எல்லாரும் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஏன் பலிக்கலை? நம்மளுடைய கர்மா அங்கே நிற்கும், தடையாக நிற்கும். அந்த கர்மான்ற தடையை அடித்து தூக்குறதுக்கு தான் இந்த புற்றுமண். இப்போ புரியுதுங்களா? புற்றுமண் குளியல், செகண்ட் புற்றுமண் வீட்டில் வைங்க, பூஜை ரூமில் வைங்க, பணப்பெட்டியில் வைங்க, உங்கள் நிலவாசப்படியில் கட்டுங்க, உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. அந்த தடை, அங்கே இருக்கிற கெட்டதெல்லாம் அழித்து அந்த தடையை நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த புற்றுமண்ணுக்கு இருக்குது. அதோட அந்த புற்றுமண் டெய்லி நீங்கள் நெத்தியில் இட்டுக்கோங்கப்பா. வெளியில் போகிறீங்களா, தாராளமாக இட்டுக்கோங்க. விபூதி இருக்கு இல்லையா, விபூதியில் அந்த புற்றுமண்ணை கலந்துருங்க. அதே மாதிரி குளவி கூடு கொட்டும் இல்லையா, அந்த மண்ணும் நீங்கள் கலக்கலாம். எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மண் தான். மனுஷன் காலடியே படாத மண் இதெல்லாம். நீங்கள் இந்த புற்றுமண்ணையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, விபூதியில் கலந்துட்டு டெய்லி வெளியில் போகும்போது நீங்கள் இந்த விபூதியை வச்சுட்டு போனீங்களா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க, எந்த தடையும் வராது. அதோட இந்த அற்புதமான சக்தி கொண்ட இந்த மண்ணை நீங்கள் எப்பவுமே மிஸ் பண்ணாதீங்க. அதை எடுத்து உங்களுடைய வீட்டுக்கு முதல்ல கொண்டு வந்து வச்சுடுங்க. முடிஞ்சால் அதை வந்து வீட்டில் பூஜை ரூமில் வைக்கும் போது எப்படி வைக்கணும்னா, மஞ்சத்தூள் துணி இருந்தால் அதில் வைக்கலாம், இல்லையா குங்கும சிமிழ், வெள்ளி குங்கும சிமிழ் இருந்தால் அது உள்ளே போட்டும் நம்ம வைக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த நம்ம பீரோ, இந்த மாதிரி கிச்சன், இந்த மாதிரி நமக்கு நவதானியெல்லாம் பெருகணும் இல்லையா, அந்த இடத்துல கூட எங்கேயாவது ஒரு ஓரமாக நம்ம இந்த மாதிரி மூட்டையை குட்டியாக கொஞ்சோண்டு வச்சிட்டோம்னா அந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவ் பவரை ரிமூவ் பண்ணிடும், அங்கே பாசிட்டிவ் பவரை கொண்டு வரும். இந்த மாதிரி ஒரு நல்லது செய்யக்கூடியது தான் இந்த மண். இந்த புத்து மண்ணுக்கு அவ்வளோ அற்புதம் இருக்குங்க. இதை வந்து நீங்கள் திங்கக்கிழமையில் எடுத்துகிட்டு வந்து செவ்வாய்க்கிழமையில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த புற்று மண்ணை இந்த தெருவில் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி தொழில் செய்கிற இடம் அங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த ஃப்ரண்ட்டில் கட்டி வச்சுருங்க. யாருடைய கண்திருஷ்டி பட்டாலும் அங்கே நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த புற்றுமண் நமக்கு கவசம் மாதிரி இருந்து காப்பாற்றும். அதோட அந்த கடையில் வந்து அது பெட்டி கடையோ பெரிய கடையோ நிறைய கஸ்டமரை வர வைக்கும். அப்படிப்பட்ட ஆற்றல் கொண்டது தான் இந்த புற்றுமண். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட கஷ்டமும் நீங்கும், எப்பேற்பட்ட தோஷமும் படிப்படியாக குறைந்து நம்ம வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷம், நிம்மதி, சுபீட்சம், பணம், நம்ம நினைத்த ஆசைப்பட்ட எல்லா நன்மையும் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான ஆற்றல் தெய்வீகத்தன்மை வந்தது தான் இந்த புற்றுமண்.